இதுக்கு பேர் வந்து பேட்டரி மானிட்டரிங் சிஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல இருந்து பேட்டரி இப்போ டவுன் ஆயிடுச்சு, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மொபைல் மூலிமா பார்த்துக்கலாம். இது வந்து ஐஓடி பேஸ்டு ப்ராஜெக்ட். ஐஓடி பேஸ்டுனா இன்டர்நெட் ஆஃப் திங்கிங். அதாவது ஒரு இடத்துல நடக்கக்கூடிய செயலை நம்ம வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதான் மானிட்டரிங் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, இது வந்து டிஸ்பிளே. ஸோ ஓகேவா, இந்த டிஸ்பிளே வந்து நம்ம என்னென்ன எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இது வந்து ESP8266 இந்த போர்டில் தான் வந்து நம்ம ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சார்ஜர் மாடியூல். இது வந்து பேட்ரி, லித்தியம் பேட்ரி. இதோட MAH வந்து பார்த்தீங்கன்னா 3000 mAh. இதில் வந்து ஹியூமிடிட்டி சென்சார் அண்டு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது இதில். இது வந்து ஸ்விட்சு. இது வந்து ரெசிஸ்டர், 100 ohms ரெசிஸ்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ஒர்க்கிங் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கிட்ட வந்து ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து அர்டினோ வெப்சைட்லேயும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐஓடி ஆப்லேயும் நம்ம வந்து இதை மானிட்டர் பண்ணிக்கலாம். அர்டினோ வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரியோட வோல்டேஜ், பேட்டரியோட பெர்சன்டேஜ், பேட்டரியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணுறோம். இப்போ வந்து 1% காட்டுது பேட்டரி. இப்போ நம்ம இதை வந்து திரும்ப ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணோன்னா திரும்ப வந்து 91% அப்படின்னு காட்டுது. இதை நம்ம மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணோன்னா ரெக்கான் ப்ராஜெக்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.